சுப்பானக மக்களே, ஃபைனலி நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரியே நாஞ்சில் விஜயன் அவரோட கரண்ட் இஷ்யூக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் மட்டும் இல்லை, நாஞ்சில் விஜயன் அவங்க ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வீடியோ பேசி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் லைட்டாக புரியுது. நாஞ்சில் விஜயன் அந்த திருநங்கை இருக்காங்கல்ல வைஷு, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது என்னமோ உண்மைதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நாஞ்சில் விஜயன் பேசும்போது ஒரு சில விஷயங்களை லைட்டாக திணறாப்புல, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிளாரிட்டியெல்லாம் பேசலை. ரொம்ப கிளாரிட்டியாக பேசாமல் நாஞ்சில் விஜயன் அவர் தரப்பில் இருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சு இதுதான் நடந்துச்சு, இப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. அது மட்டும் நமக்கு ஓப்பனாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் வைஷுவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் நாஞ்சில் விஜயன் எப்போ பார்த்தாங்க, எப்போ பேசினாங்க, எவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க, எப்போ ப்ரொப்போஸ் பண்ணாங்க, எப்போ அது லவ்வாக மாறிச்சு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கூட ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க. வைஷுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசின மாதிரி இருக்குது. பட் நாஞ்சில் விஜயனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக இல்லை. பட் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக புரியுது. நாஞ்சில் விஜயனை பொறுத்த வரைக்கும் என்னதான் அங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அது மட்டும் எனக்கு ஓப்பனாக புரியுது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் கொஞ்சம் தள்ளி வரதான் ட்ரை பண்ணியிருக்காப்புல, தள்ளி வந்துட்டாப்புல அப்படிங்கிறது தெரியுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குழந்தை வந்தாச்சு, மனைவி வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி வந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக தெரியுது. பட் வயசு கூட பேசிட்டு இருந்தது, கல்யாணம் ஆனப்புறமா பேசிட்டு இருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நாஞ்சில் விஜயன் ஒய்ஃபுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க ஒய்ஃப்மே ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனப்புறம் நிறைய தடவை ஃபோன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பட் இந்த மேட்ருக்குள்ளே நான் பெருசாக வரல. பட் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்க விஷயங்கள்ல எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் மாதிரி தோணுச்சு. அதுதான் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நாஞ்சில் விஜயன் வீடியோ பொறுத்த வரைக்கும் நாஞ்சில் விஜயன் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது என்னன்னா, வைஷு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் சடனாக இப்படி பண்ணுறாங்க எனக்கு சுத்தமாக புரியல, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் சொல்கிறது என்னென்னா, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரில, சடனாக வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது பிடிக்கலையா, நாஞ்சில் விஜயன் ஒரு இடத்துக்கு போகிறது பிடிக்கலையா, அடுத்தடுத்த வேலை நாஞ்சில் விஜயன் கிடைக்கக்கூடாதா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கணுமா, அதுதான் நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டினை வைக்கிறேன். இங்கே ஒரு விஷயம் வந்துச்சு பார்த்தீங்களா, பிரச்சனை வந்துட்டே இருக்கணுமா, அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்தே பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்திருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுமே ஆக்சுவலாக நாஞ்சில் விஜயன் பேசிட்டு தான் இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் வர அப்படி அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப நிறைய ஃபோன் கால் வயசு சைட்லேருந்து வந்துட்டு இருந்திருக்கு. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரிஞ்சு இவங்க நாஞ்சில் விஜயனோட ஒய்ஃப் வந்து நிறைய நேரம் திட்டிருக்காங்க. இது என்ன நைட்லாம் ஃபோன் வருது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயனை திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாஞ்சில் விஜயன் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவாய்ட் பண்ணி மொத்தமாக எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வயசு சொன்னது என்னமோ உண்மைதான், பேசிட்டு இருந்தது, க்ளோஸா இருந்தது, மேரேஜுக்கு அப்புறமா பேசிட்டு இருந்தது எல்லாமே உண்மைதான். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாஞ்சில் விஜயன் இதை அவாய்ட் பண்ணி வெளியே வந்திருக்காப்ல. ஆனா வைஷு வந்து நாஞ்சில் விஜயன் கொடுத்த ஹோப் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரே இடத்துல ஸ்டக்கா இருந்திருப்பாங்க போல. அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்குது. பட் நாஞ்சில் விஜயன் இவ்வளவு டீட்டெயில் பேசுறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை பத்தி என்ன சுத்தி இருக்க நிறைய பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கான பேரை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான சப்போர்ட்டை உள்ள எடுத்துட்டு இருக்காப்ல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கான சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காப்ல. இதுல சொல்றது என்னன்னா, நான் வந்து வைஷு கிட்ட காசு வாங்கலை, 3 லட்ச ரூபா காசு வாங்கலை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது வைஷு எப்படி தெரியும் அப்படிங்கிற விஷயம் சொல்லும் போது தான் எனக்கு லைட்டாக நாஞ்சில் விஜயன் திணற மாதிரி தெரிஞ்சு. என்னன்னா வைஷு வந்து முன்னாடி தான் எனக்கு தெரியும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஏன்னா என்னோட யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணாங்க, நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், அந்த வெப் சீரிஸில் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ முன்னாடி இருந்த வைஷு எனக்கு தெரியும், வைஷு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயன் பயங்கரமாக பேசுகிறாப்புல. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒன்று சொல்கிறாப்புல, வைஷு வந்து எங்கள் டீம் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எப்படி வைஷு வந்து எங்கள் டீம் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறாங்க, அதனால் நான் வந்து உத்தமன்னு சொல்ல வரல, நான் வந்து உத்தமெல்லாம் கிடையாது, அதுக்குன்னு நான் வந்து அந்த மாதிரியும் கிடையாது, எங்களோட பழக்க வழக்கம் ஒரு லிமிட்டாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்குன்னு நான் உத்தமன்னு சொல்ல வரல, நானும் மனுஷன் தான் அப்படிங்கிற டாபிக் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அந்த மனுஷன் அந்த இடத்துல டப்புன்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸில் பேசும்போது இப்போ பேசிட்டாப்புல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வயசு சொன்ன ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் அது அவங்களுக்கான பர்சனல், அது மேரேஜுக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கான பர்சனல் தான். ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி அது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களோ இல்லையோ அதெல்லாம் அவங்களுக்கான பர்சனல். பட் எனக்கு அவர் சொன்ன விஷயங்களில் லைட்டாக ஒரு விஷயம் புரியுது. பட் அதுக்கப்புறமே அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, வயசு வந்து இந்த நான் செக்ஸ்
பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதெல்லாம் பொய், அதெல்லாம் ரொம்ப பொய், அதெல்லாம் கேட்கும் போது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கே சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வைஷு இன்டர்வியூவில் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னோட வீட்டில் தான் இருந்தார், நிறையா நாட்கள் என்னோடய வீட்டில் தான் இருப்பார், ஷூட்டிங் போயிட்டு வந்து என்னோடய வீட்டில் தான் இருப்பார், அது அவங்க வீட்டுக்கே தெரியும், அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவங்க வீட்டில் ஒரு சில பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு சில நேரங்கள்லாம் வரும்போது வைஷோட வீட்டில் தான் படுத்திருப்பாங்க, அவங்கெல்லாம் ஹாலில் படுத்திருப்பாங்க, நானும் நாஞ்சிலும் ஒரே ரூமில் தான் படுத்திருப்போம், அது அவங்க வீட்டுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பனாக சொன்னோன்னே அவங்களுக்கு ஆக்சுவலாக த்ரெட்டிங் வந்திருக்கு. யாருக்கு? வைஷுக்கு வந்து த்ரெட்டிங் வந்திருக்கு. அதை வந்து அதையும் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வந்து மிரட்டல் வருது அப்படிங்கிறதையும் வைஷு ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கணும், முன்னாடி இருந்து இவங்க க்ளோஸாக தான் இருந்திருந்திருக்காங்க, பேசிகிட்டு இருந்தது நாஞ்சில் விஜயன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருந்து எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது கல்யாணம் ஆன பிறகு வைஷு வேணான்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருக்காங்க. பட் வைஷு இப்போ தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கேருந்து ப்ரெஷர் ஆகி மிரட்டெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அடுத்ததான் நாஞ்சில் விஜயன் இன்னொன்று சொல்கிறாப்ப என்னன்னா, நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், சடனாக ஒரு நாள் வந்து வைஷு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, உடனே நான் வந்து நோ சொல்லிட்டேன், அதெல்லாம் செட் ஆகாது, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன், அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நான் உடனே சொல்லிட்டேன். ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது வந்து எனக்கும் இஷ்டம் இருக்கணும்ல, கல்யாணத்தில் வந்து இஷ்டம் இருந்தால் தான் நான் பண்ண முடியும், அது வந்து அவங்க திருநங்க அப்படி அதுக்காண்டிலாம் நான் சொல்ல வரல, பட் கல்யாணத்துக்கு இஷ்டம் வேணலான்னு சொல்லிட்டு நான் நோ சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இதுக்கு வைஷு சைடு வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா வைஷு கொடுத்த இன்டர்வியூக்கு தான் இவர் வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ இதில் வைஷு சொல்கிறது என்னன்னா, ஸ்டார்டிங்கில் இருந்தே ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், சடனாக நான் ஒரு நாள் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன், யார்? வைஷு சொல்கிறாங்க, நான் தான் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் அந்த டைம் வந்து நாஞ்சில் வந்து இல்லை செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் போக போக என்னோட லவ் அண்ட் கேர்லாம் பார்த்து அவரே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற விஷயத்த வைஷு வந்து ஆக்சுவலாக அங்கே சொல்கிறாங்க. ஆனால் நாஞ்சில் விஜயன் சொல்கிறது என்னன்னா, அவங்க வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து நோன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் நாளில் லவ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க, இவர் வந்து இல்லை நாங்கள் லவ்வே பண்ணல, அப்படிலாம் பண்ணவே இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இங்கே வந்து எனக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களா பண்ணல அப்படிங்கிற விஷயம் வந்து குழப்பமாக இருக்குது. அதுவுமே அவங்களோட பர்சனல், அதை எடுத்து நம்ம ரொம்ப பேச முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் நாஞ்சில் அவர்கள் ஒன்று பேசினாப்புல, என்னன்னா கடைசியில் வந்து சொல்கிறாப்புல, வைஷுவை பற்றி ஒன்று சொல்கிறாரு அவர். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து ரொம்ப அப்படி சேடாக கொண்டு போயிடலான்னு பார்த்தாரு, போயிட்டு இருக்க அந்த வீடியோவில் வந்து கடைசி நேரத்தில் கோவப்பட்டார் நினைக்கிறேன். கடைசியில் அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை என்னால் பார்க்க முடிஞ்சு, பேசிகிட்டே இருக்கும்போது கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அது எப்படி பண்ண முடியும், எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிட்டு நான் எப்படி இப்போ அந்த கல்யாணத்தில் இது பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே கடைசியில் ஒன்று சொல்கிறாரு. வைஷு வந்து எல்லா இன்டர்வியூ நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க வைஷு வந்து ஒரு தப்பான ஒரு இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அவங்களே நிறைய இடத்துல அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வைஷுவை நான் கல்யாணம் பண்ணா அவங்க கடந்து வந்த பாதையில் நிறைய ஆண்கள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து என்னோட பொண்டாட்டி நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்களா, நான் எப்படி வைஷுவை கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயன் பேசுகிறாப்புல. இது வந்து எப்படி கரெக்டு? அப்போது நீ என்ன சொல்ல வரனா, நீ பழகினது உண்மைதான், ஆனால் அதை நீ மறைக்கிறதுக்கு இப்போ அவங்க மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்த போட பார்க்குற. அவங்க வந்து அந்த தொழில் பண்ணாங்க, அப்படி இருந்தாங்க, அவங்கள போய் நான் கல்யாணம் பண்ணால் என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்களா ஆண்கள் அப்படிங்கிறதுலாம் ஆக்சுவலாக எந்த வகை பாயிண்ட்டுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அப்போது நீ முன்னாடி பழகும் போது எப்படி பழகுன? முன்னாடி நீ ஃப்ரெண்டாக இருந்து நீயே ஓப்பனாக சொல்கிறல்லப்பா, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃபோன் வந்துச்சு அப்படிங்கிறது நீயே ஓப்பனாக சொல்கிற, அப்போ எப்படி நீ அப்படி ஃப்ரெண்டாக இருந்த? அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறவங்கள்ட்ட போய் நீ எப்படி ஃப்ரெண்டாக இருந்த? அப்போ உனக்கு இப்போ எப்படியாச்சும் இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து பேசுகிறேன்னா நீ கொஞ்சம் மோசமான ஆள் மாதிரி தான் எனக்கு தோணுதுண்ணே. என்ன என் சைட்லேருந்து பார்க்க போனால் இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயமாக தான் எனக்கு தோணுது. பட் வைஷு சைடும் நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க சொல்கிறதும் நாங்கள் ஒன்றா இருந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் நடந்தது எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. மேரேஜ் யாருக்கு? நாஞ்சில் விஜயனுக்கு வந்து மேரேஜ் நடந்தது எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ மேரேஜ் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, சரி ஓகே, அப்போ முடிஞ்சு அங்கே ஒரு குடும்பம் பில்ட் ஆகிட்டு, அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் உள்ளே போகிறீங்க? அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் உள்ளே போகிறீங்க? அப்போது மேரேஜ் நடந்தது 2023, அப்போவே நீங்கள் ஒன்று பிரச்சனை பண்ணியிருக்கணும். அப்போவே நீங்கள் பிரச்சனை பண்ணி இல்லை எங்கூட தான் அவர் இருக்கிறோன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா சரின்னு சொல்லியிருக்கலாம். மேரேஜ் ஆகி விட்டு ஒரு 1 இயராக 2 இயர்ஸ் தாண்டி நினைக்கிறேன், 2 வருஷம் கழிஞ்சு அங்கே ஒரு குழந்தை பிறந்த பிறகு இப்போ போய் நீங்கள் திருப்பி நாஞ்சில் விஜயன் என் கூட தான் இருந்தார் எனக்கு தான் வேணும்னு சொல்லி நின்னா கண்டிப்பாக அது உங்கள் மேலே தான் தப்பு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ விட்டுட்டீங்கல்ல, நீங்களே ஓப்பனாக சொல்கிறீங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தான் விட்டேன்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. ஏன்னா அவர் வந்து குழந்தை எதிர்பார்த்தாரு, அது எங்கள் சைடில் முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து கல்யாணம் பண்ண விட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் விட்டுட்டீங்க, அப்போ அது முடிஞ்சு.
அதுக்கப்புறம் ரிட்டன் நீங்கள் திரும்ப திரும்ப இப்போ ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப தப்பு தான். ஏன்னா இப்போ வைஷு மேலே எல்லாருமே வைக்கிறது என்னென்னா பப்ளிசிட்டிக்காண்டி பண்ணுறாங்க, ஒரு ஃபேம் கிடைக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஒரு இது விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வைஷு மேலே நிறைய தப்பு இருக்குது. அந்த டைமே பிரச்சனை பண்ணி தான் தெரியாது. பட் இவ்வளோ நாள் தள்ளி வந்து பிரச்சனை பண்ணுறதும் தப்பு தான். ஆனால் வைஷுக்கு ஹோப் கொடுத்துட்டு இருந்தது நாஞ்சில் விஜயன் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அவர் தான் பேசிகிட்டு தான் இருந்திருக்காரு. அவர் தான் நான் வந்து தங்கச்சியாக பார்த்தேன், ஒரு சகோதரியாக பார்த்தேன்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனாக சொல்கிறார். அவர் தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு, ஏதோ ஒரு வகையில் ஹோப் கொடுத்துருக்காரு. அந்த ஹோப் தான் இப்போ இங்கே வந்து நிற்குது. மொத்தத்தில் எல்லார் சைடு தப்பு இருக்குது. அண்ட் வைஷு அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இன்டர்வியூவில் கேட்டது என்னென்னா, இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்க கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம்னு ஆகிட்டாங்க, முன்னாடியே கேட்டிருந்தா பரவாயில்ல, இதுக்கப்புறம் இது பண்ண முடியாதுல்ல, இதுக்கப்புறம் என் கூட அதே மாதிரி பழைய மாதிரி பேசினா ஓகே, அப்பப்போ என் வீட்டுக்கு வந்துட்டு போனால் ஓகே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது வைஷு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்களா, எல்லாருமே கல்யாணம் ஆன பிறகு ஒழுங்காக தான் இருக்காங்களா, இந்த உலகத்தில் எல்லாருமே ஒழுங்காக தான் இருக்காங்களா, எல்லாருமே கண்ணகி இல்லை, எப்படி எல்லாருமே கண்ணகி இல்லை, எல்லாருமே அவங்க புருஷனுக்கு கரெக்டாக இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப தப்பு. எல்லாருமே கண்ணகியா அந்த மாதிரி கேட்குறது தப்பு, ஓகேவா? எல்லாருமே கண்டிப்பாக கரெக்டாக தான் இருப்பாங்க. நம்ம சைடில் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னொடனே டக்குன்னு எடுத்து போட்டு எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணக்கூடாது. மேபி அந்த மாதிரி இருக்கலாம், சுற்றி இருக்கலாம், இந்த மாதம்பட்டி இருக்காப்புல அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்குன்னு எல்லாருமே அப்படித்தான் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ வைஷு அவர்கள் அவங்க சைடு நியாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. பட் தப்பு, நீங்கள் இருந்ததே ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப், அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. மொத்தத்தில் இந்த டாபிக் எடுத்தால் நமக்கு தான் தலை சுற்றும் நண்பர்களே. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.